கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய், மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடன் சகோதர சகோதரிகளாய், பூமியின் மக்களினங்களின் மத்தியிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு கிறிஸ்தேசுவன் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த நாளின் மதிய வேளையில் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களுக்கு சொந்தமாகட்டும் என்று சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி இந்த நாளின் தொடர் செய்திக்கு நேராக நான் உங்களை அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து 182 செய்திகளை நேற்று முன்தினம் சனிக்கிழமை வரையிலும் தியானித்திருக்கிறோம். இன்றைய தினத்தில் அதன் தொடர்ச்சியாக நாம் சனிக்கிழமை என்று தியானித்த எரேமியா 42 அதிகாரத்தின் பிற்பகுதியாகிய 18 வசனம் முதல் 22 வசனம் வரையிலும் 183வது தியான செய்தியாக இந்த நாளிலே சிந்தனை செய்ய இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 183வது தியான செய்தியான எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தின் தியான உரையிலே நான் உங்களை முழு மனதோடு முழு சிந்தையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் விசுவாசத்தோடு இந்த செய்தியிலே பங்கெடுக்க உங்களை அழைக்கிறேன். இந்த நாளுக்குரிய செய்தியின் தலையங்கமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற வார்த்தை, எகிப்திற்கு போகாதிருங்கள், போனால் திரும்ப உங்கள் வாழ்நாளில் இந்த இடத்தை காணாதிருப்பீர்கள் என்கிற ஒரு தலையங்கத்தை வேத வசனங்களிலிருந்து தெரிவு செய்திருக்கிறேன். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் மீதியாய் போன கொஞ்ச ஜனமாகிய யூதர்களிடத்தில் ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறார். இதை கட்டளை என்று சொல்வதற்கில்லை, ஒருவேளை அது கட்டளையாகவும் இருக்கலாம். எகிப்திற்கு போகாதிருங்கள், இந்த ஸ்தலத்தை திரும்பி காண மாட்டீர்கள். பொருள் என்ன? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மீறி இந்த ஸ்தலத்தில் நீங்கள் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு அடங்கி இருந்து இந்த பூமியில இந்த தேசத்திலே நீங்கள் வாழவில்லை என்றால், என் வார்த்தைகளை மீறி எகிப்திற்கு போவீர்களே, ஆனால் திரும்ப இந்த தேசத்திற்கு வரமாட்டீர்கள், காண மாட்டீர்கள், எகிப்திலே அழிக்கப்படுவீர்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார். தலையங்கம், எகிப்திற்கு போகாதிருங்கள், திரும்ப இந்த ஸ்தலத்தை காண மாட்டீர்கள். அதற்குரிய வேத வசனங்களாக, வேத தியான வசனங்களாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42 அதிகாரம் 18 முதல் 22 வரையான வசனங்களை படிக்க கேட்போம். உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வேதாகமங்களை திறந்து தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42 அதிகாரம் 18 முதல் 22 வரையான வசனங்களை படிக்க கேட்போம். என் கோபமும் என் உக்கிரமும் எருசலேமின் கொடிகள் மேல் எப்படி மூண்டதோ, அப்படியே என் உக்கிரம் நீங்கள் எகிப்துக்கு போகும்போது உங்கள் மேல் மூழும். நீங்கள் சாபமாகவும் பாழாகவும் பழிப்பாகவும் நிந்தையாகவும் இருந்து இவ்விடத்தை இனி காணாதிருப்பீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவில் மீதியானவர்களே, எகிப்துக்கு போகாதிருங்கள் என்று கர்த்தர் உங்களை குறித்து சொன்னார் என்பதை இந்நாளில் உங்களுக்கு சாட்சியாக அறிவித்தேன்.
என்று அறியுங்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் உங்களை மோசம் போக்கினீர்கள். நீ எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும், அதன்படியே செய்வோம் என்று நீங்கள் சொல்லி என்னை உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு அனுப்பினீர்கள். நான் இந்நாளில் அதை உங்களுக்கு அறிவித்தேன். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கும் அவர் என்னை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பின எந்த காரியத்திற்கும் செவி கொடாமல் போனீர்கள். இப்போதும் தங்கியிருப்பதற்கு நீங்கள் போக விரும்புகிற ஸ்தலத்தில் தானே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவீர்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்றான். இப்பொழுதும் நீங்கள் தங்கியிருப்பதற்கு நீங்கள் போக விரும்புகிற உங்கள் மனதிலே தீர்மானித்திருக்கிற ஸ்தலத்தில் தானே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவீர்கள் என்பதை நிச்சயமாய் அறியுங்கள் என்றார். அருமையானவர்களே, ஒரு நிமிடம் நாம் தலை வணங்கி இந்த நாளின் செய்திக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஜெபம். மகா பரிசுத்தமும் நீடிய பொறுமையும் மிகுந்த கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையாம் கடவுளே, இந்த நாளிலும் இந்த நாளின் மதிய வேளையிலும் கூட இளையடியவர்களாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். தூய ஆவியானவருடைய ஆற்றல் நிறைந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் அவைகளை எங்களுக்கு படிப்பினைகளாய் நாங்கள் எடுத்துக்கொள்ளவும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் மாறவும் இந்த கடைசி நாட்களிலே நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற தெளிக்கப்படுகிற திருரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அண்டைக்கு நாங்கள் கடந்து வர நீர் எங்களுக்கு கிருபை செய். அன்றைய யூதர்களைப் போல மனம் திரும்ப மனமற்றவர்களாய் எங்கள் மன விருப்பங்களின்படி நாங்கள் வாழுகிறவர்களாக அல்ல, எங்கள் மன விருப்பங்களை எங்கள் இதயத்தின் நினைவுகளை சிந்தனைகளை செயல்படுத்துவதற்காக நாங்கள் தீவிரம் காட்டுகிறவர்களாய் இல்லாதபடி நாங்கள் உம்மை சார்ந்து வாழுகின்ற நல்ல அனுபவங்களினூடாக கடந்து வர எங்களுக்கு அறிவித்தார். அன்று யோசுவா தேவனே உம்முடைய ஜனங்களை பார்த்து நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னான். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று அவர்களிடத்தில் இஸ்ரவேலர்களும் யூதர்களுமாயிருந்த தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனத்திடத்தில் அவன் கேட்டபோது அவர்களும் சொன்னார்கள், ஆம், நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். ஆனால் அந்த தேவ ஜனம் காலங்களிலே தேவனை விட்டு பின்வாங்கி அந்நிய ஆவிகளையும் அந்நிய தேவர்களையும் பின்பற்றி அந்நிய தேசங்களிலே அடிமைகளாய் விற்கப்பட்டார்கள். இந்த நாட்களிலும் இந்த வேத வசனங்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிற சத்தியங்கள், யூதர்கள் பாபிலோன் சிறையிருப்புக்கு தேவனால் ஒப்புக் கொடுக்கப்பட்டு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் என்று அழிக்கப்பட்டார்கள். கீழ்ப்படிந்தவர்கள் பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்டார்கள். மீதமிருந்தவர்களோ தப்பி பிழைத்தவர்களோ நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம், அதற்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று வாக்கு பண்ணுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் எகிப்திற்கு போக தீவிரம் காட்டுகிறார்கள். ஆண்டவரே, அவண்ணமாக இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் இன்றைய உலகளாவிய கிறிஸ்தவர்களாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமாகிய கிறிஸ்தவர்களும் நாங்கள் எங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற கடைசி நாட்களிலே பூமியின் மக்களினங்கள் அனைவர் மேலும் தெளிக்கப்படுவதற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டோம். அதற்காக நாங்கள் இருக்கிற இடங்களிலே எங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க மாட்டோம். நாங்கள் அந்நிய ஆவிகளையும் அந்நிய தேவர்களையும் பின்பற்றி அவைகளை எங்களுக்கு கற்பிக்கிற, அவைகளை கொண்டு எங்களுக்கு ஐஸ்வர்யங்களை ஆசீர்வாதங்களை அள்ளி வீசுகிற கள்ள தீர்க்கதரிசிகளிடத்திலும் கள்ள போதகர்களிடத்திலும் கள்ள அப்போஸ்தலர்களிடத்திலும்
எங்கள் மன விருப்பத்திற்கு ஏற்றபடி பிரசங்கிக்கிறவர்களிடத்திலும் நாங்கள் ஓடுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இன்றைய கிறிஸ்தவர்களை பார்த்தும் அதே வார்த்தைகளை சொல்லுகிறீர். நீங்கள் என்னை விட்டு தூரமாய் போய் அந்நிய ஆவிகளை பின்பற்றி உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு நேராக ஓடுவீர்கள் என்றால் நீங்கள் திரும்ப வாக்குத்தத்த தேசமாகிய நித்திய கானானை, பரம கானானை, பரலோக ராஜ்யத்தை காண்பதில்லை என்பதை நீர் எங்களுக்கு மறைமுகமாக இந்த செய்தியின் மூலமாக உணர்த்துகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள, நாங்கள் தெளிக்கப்படுகிற திரு ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் காலம் வரை கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய், இந்த செய்திகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் சமூகத்தில் மன்றாடுகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, உலகத்தின் ஆசாபாச இச்சைகளிலே சிக்கொண்டு மனம் போன போக்கிலே வாழும்படியாய் தங்களை அந்நிய ஆவிகளுக்கு விற்று போடுகிறவர்களாய், புரட்டு உபதேசங்களுக்கும் அந்நிய ஆவிகளுக்கும் அந்நிய தேவர்களுக்கும் விற்று போடுகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு உண்மையும் நீதியும் நேர்மையும் யதார்த்தமும் நிறைந்த நான் ஒருவரே தேவன், வேறே எனக்கு முந்தின தேவனும் இல்லை, எனக்கு பிந்தின தேவனும் இல்லை, எனக்கு பின் இருப்பவரும் இல்லை, எனக்கு முன் இருந்தவரும் இல்லை, நானே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று இருந்து கொண்டே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறேன். மரித்து உயிர் தொழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு காத்திருக்கத்தக்கதாக அந்த நாள் வரை சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அங்குமங்கும் ஓடுகிறவர்களாயல்ல, அந்நிய ஆவிகளுக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் அக்கிரமத்தின் ஆவிகளுக்கும் தங்களை விற்றுப்படுகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்பை இந்த பூமியின் ஜனங்கள், அன்பு கடவுளே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயிருக்கிற கிறிஸ்தவர்கள் தங்கள் அழைப்பையும் தங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் தங்கள் வேறு பிரித்தலையும் நினைவு கூர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ள காத்திருந்து ஜெபிக்க, இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தால் கழுவப்படுவதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்க இந்த ஜனங்களுடைய உள்ளத்திலே இந்த செய்தியின் மூலமாய், இந்த நாளுக்குரிய தியான உரைகளின் மூலமாய் நீர் அவர்களுடைய உள்ளங்களிலே பேசும்படியாக, உடைய ஆவி ஆத்துமாவை நீர் ஏவி எழுப்பும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்திலே தருகிறோம். வேத வசனங்களிலே காணப்படுகிற எல்லா மறைவான சத்தியங்களையும் ரகசியங்களையும் எங்கள் வாழ்வுக்கு பிரயோஜனமான வண்ணமாய் நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் எங்கள் ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக ஒரு சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நான் மீண்டும் ஒருமுறை உங்களை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்தி, இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம் அனைவருக்கும் சொந்தமாகட்டும் என்று அந்த வாழ்த்துக்களை கூறி இந்த நாளின் செய்திக்கு நேராக கடந்து வருகிறேன். அன்பானவர்களை, உங்கள் வேதாகமங்களை உங்கள் கைகளிலே எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது நம்முடைய வாழ்வுக்கு பிரயோஜனமானதாக மாற்றி தரப்பட கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடுவோம். விண்ணப்பங்களோடு தேவ சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, அருமையானவர்களே, பேசிக்கொண்டிருக்கிற நான் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே உங்கள் உள்ளங்களிலே பேசுவார். என் மூலமாய் பேசப்படுகிற வார்த்தைகள் சத்தியங்கள் உங்கள் உள்ளங்களிலே, உங்கள் செவிகளிலே துணிக்கிற போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் உள்ளங்களிலே பேசுவார், அதை உங்களுக்கு உணர்த்துவார். எந்த வார்த்தை எந்த இடத்திலே உங்கள் உள்ளத்திலே ஊடுருவுகிறதோ அப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு இடைபடுகிறார். எந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை உருவ குத்துகிறதோ, எந்த வார்த்தை உங்கள் இருதயத்திலே உங்கள் உள்ளத்திலே ஒரு நெருடலை கொண்டு வருகிறதோ, அந்த இடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் இருதயங்களிலே இடைபடுகிறார், உங்கள் உள்ளத்திலே உங்கள் ஆத்மாவிலே இடைபடுகிறார் என்பதை நீங்கள் அறியுங்கள். நெருடுகிற அல்லது தொடுகிற அல்லது குத்துகிற அல்லது வெட்டுகிற அந்த வார்த்தை உங்களை கர்த்தர் தொட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வெளியில் இருந்து உங்களை தம்முடைய பிள்ளைகளாக அதற்கு கீழ்ப்படிய அழைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குற்றம் சுமத்துகிறார் என்று எண்ணாதீர்கள்.
குற்றம் சுமத்துகிறார். என்னுடைய மறைவான பாவங்களை யாரோ இவருக்கு சொல்லி இருக்கிறார்கள், இவர் அதை அறிந்து எனக்கு வேண்டுமென்றே என்னை குறித்தே பேசுகிறார் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், சொல்லிக்கொள்ள தொடங்காதீர்கள். அந்த இடத்திலே அது உங்களை ஒருவ குத்துகிறதானால், அல்லது வெட்டுகிறதானால், அல்லது தொடுகிறதானால், அல்லது ஒரு நெருடலை அந்த இடத்திலே கொண்டு வருகிறது என்றால், நிச்சயமாக ஆவியானவர் உங்களை தொடுகிறார், உங்களுக்கு அதை உணர்த்துகிறார் என்பதை, உங்கள் மறைவான பாவத்தை, உங்கள் குற்றத்தை உணர்த்துகிறார் என்பதை அறிந்து உணர்ந்து மனம் திரும்புங்கள். கர்த்தரண்டையில அவர் ஒருவருக்கே துதியும் செலுத்துங்கள். வேறு எவருக்கும், இந்த செய்தியை பேசிக் கொண்டிருக்கிற எனக்கும் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லாதீர்கள். பிரைஸ் தி லார்ட் என்றால் என்ன? கர்த்தரை துதியுங்கள். எனக்கு கட்டளையிடாதீர்கள் பிரைஸ் தி லார்ட் என்று. நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். Give glory to God. கர்த்தருக்கு எல்லா கனத்தையும், எல்லா துதியையும், துதி கனம் மகிமை அனைத்தையும் கர்த்தருக்கே கொடுங்கள். ஏனெனில் அவரே உங்களை மாற்றுகிறவர். நான் அவருடைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். என்னிடத்திலே பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லாதீர்கள், அப்படி பதிவிடவும் செய்யாதீர்கள். பிரைஸ் டு த ஜீசஸ் கிரைஸ்ட், பிரைஸ் டு கிரைஸ்ட் என்று எனக்கு எழுதாதீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது அறியாமை. நான் கர்த்தரைத்தான் துதிக்கிறேன், கர்த்தரைத்தான் மகிமைப்படுத்துகிறேன், கர்த்தருடைய வார்த்தைகளை கனப்படுத்தித்தான் பேசுகிறேன். எனக்கு நீங்கள் கட்டளையிட வேண்டாம் பிரைஸ் டு கிரைஸ்ட் என்று. ஒன்று, உங்களுக்கு பதிவு போட வேண்டும் என்று விரும்பினால் பதிவிடுங்கள், நான் விரும்புகிறேன். எதை? ஆமென், ஹல்லேலூயா என்று சொல்லுங்கள். அல்லது give glory to God, be praised to the Lord. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுங்கள், எனக்கு தராதீர்கள். பிரைஸ் தி லார்ட் என்று நீங்கள் எனக்கு சொல்லாதீர்கள், நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பதிவுகளை போடுகிற போது கவனமாக போடுங்கள். யாருக்கு போடுகிறோம், யாரிடத்தில் சொல்லுகிறோம் என்பதை. நாம் துதிக்காமல் மற்றவர்களை துதியுங்கள் துதியுங்கள் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லாதீர்கள். முதலாவது நாம் துதிப்போம், ஆமென், அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுங்கள். அப்படியானால் இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்கிறோம் என்று அர்த்தம். இந்த வார்த்தைகள் சொல்லுகிற சத்தியத்தின்படி நாங்கள் நடக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். எங்களை அப்படி நடத்துகிற தேவனுக்கு மகிமை, அவர் நாமம் மகிமைப்படட்டும். பி glorified அவர் God என்று சொல்லுங்கள். வேதம் இந்த வார்த்தைகளை பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுகிறது என்றால் நம்மை பார்த்து சொல்லுகிறது கர்த்தரை துதியுங்கள். நீங்கள் கர்த்தரை பார்த்து சொல்லாதீர்கள் பிரைஸ் தி லார்ட் என்று. நாம் தான் அவரை துதிக்க வேண்டும். அதுபோல ஊழியக்காரனை பார்த்து சொல்லாதீர்கள் பிரைஸ் தி லார்ட் என்று. ஊழியக்காரன் கர்த்தரை துதிக்கிறவனாக இருந்தால் மட்டும்தான் சத்தியத்தை பேச முடியும். இல்லைன்னா ஆமென் 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 அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் என்று கத்திக்கொண்டே கூவிக்கொண்டே இருக்கலாம். அவன் கர்த்தரை துதிப்பதில்லை. அவனுக்கு இதுதான் சொல்ல தெரியும், பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் என்று ஆர்டர் போடத்தான் தெரியும், கர்த்தரை துதிக்க தெரியவில்லை. கர்த்தரை துதிக்காதவன் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. பி glorified with God. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தெரியாதவன் தான் கர்த்தரை துதிக்காதவன் தான் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லிக் கொண்டிருப்பான். ஏன்னா அடுத்த வார்த்தை என்ன பிரசங்கிக்கணும்னு தெரியாது, வாயில வராது. அந்த நேரத்தில் ஆமென் 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 அல்லே சோதரம் 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 அல்லேலூயா 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 சோதரம் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான். ஏன்னா அடுத்தவன் உங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும் என்பது அவனுடைய உள்ளத்திலே தெளிவு வருவரை அவன் அல்லேலூயா சோதரம் சொல்லிக்கிட்டே இருப்பான், பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். அவன் கர்த்தரை மனதார துதித்து பழகினவன் அல்ல. அதுபோல எனக்கு கட்டளையிடாதீர்கள், எனக்கு பதிவிடாதீர்கள். தயவு செய்து கர்த்தரை மகிமைப்படுத்த பழகுங்கள்.
நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இது வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தை என்று நீங்கள் என்னிடத்தில் சொன்னால், அந்த வேதாகமத்தின் வார்த்தைகள் அனைத்தும் சகல ஜனங்களையோ, ஊழியக்காரனோ, தீர்க்கதரிசியோ, அப்போஸ்தலனோ, பிரசங்கியாரோ, பைபிள் டீச்சரோ, யாரோ, விசுவாசியோ, எல்லாரையும் துதிக்க சொல்லுகிறது. நீ ஒருவரையும் பார்த்து கட்டளையிடாது. வேத வசனம் சொல்லுகிறது என்றால் அது உங்களுக்கும் எனக்கும் கட்டளை. தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அதை திரும்ப தேவனுக்கு அதே கட்டளையை திரும்ப சொல்லாதே. பிரைஸ் தி லார்ட். அவரை துதிக்கும்படியாகத்தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் மாறி மாறி நீங்க உங்களை நானும் என்ன நீங்களும் ஊழியக்காரர்களை விசுவாசிகளும், விசுவாசிகளை ஊழியக்காரர்களும் மகிமைப்படுத்துவதற்கு சொல்லலை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடிப்படையே இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க தொடங்காதிருங்கள். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். இது குற்றம் சொல்லுதலோ குறை கூறுதலோ அல்ல, அறியாமையை நீங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும். இதை இந்த உலகத்தின் தீர்க்கதரிசிகள், புறம்போக்கு புரட்டுபதேசக்காரர்கள் இதை சொல்லி பழக்கி வைத்து விட்டார்கள். காரணம், எனக்கும் சில வேளைகளிலே நான் இடறுகிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பேசிக்கொண்டே இருப்பேன். சில சரியான அந்த இடத்திற்கு சரியான தமிழ் வார்த்தை என்னுடைய வாயிலே வரவில்லை என்றால் நான் ஒரு சிறு நொடி, 1-2 நொடிகள் தாமதப்படுவேன் அடுத்த வார்த்தையை சொல்வதற்கு. இப்படிப்பட்ட திணறல் இடர்கள் வருகின்ற போது இந்த வேடதாரி கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆமேன் ஆமேன் ஆமேன், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, சாத்திரம் சாத்திரம் சாத்திரம், பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க. அதை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு சொல்ல தெரியாம இல்லை. மக்களை ஏமாற்றுவது எனக்கு வாடிக்கை அல்ல. நான் பக்திமான் என்று மக்களை வேடிக்கை காட்டுவது என்னுடைய வேலை அல்ல. நீங்கள் அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் நீங்கள் ஆமேன் ஆமேன் ஆமேன், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, சாத்திரம் 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 சாத்திரம், பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்வதனாலே கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்களே தவிர, கர்த்தருடைய நாமத்தை பரிகாசம் பண்ணுகிறீர்களே தவிர, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவில்லை என்பதை உங்கள் நிமித்தமோ அந்த ஊழியக்காரன் நிமித்தமோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவில்லை என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து அறிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நான் செய்திக்கு வருகிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த குறிப்பிட்ட வசனம், நீங்கள் என் கோபமும் என் உக்கிரமும். யார் சொல்லுகிறார்? தேவனாகிய கர்த்தர். நீங்கள் இன்று நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அங்கே தேவனாகிய கர்த்தர். ஏனெனில் அதற்குரிய ஒரு முன்னுரையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் தேவனுடையவன் அல்ல. கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார், பிதாவாகிய தேவனும் இருக்கிறார். எங்கே யார் ஒருவர் பிதாவை கனவீனப்படுத்துகிறார்களோ, பிதாவை பழைய ஏற்பாடு சொல்லுகிற யாவே யெகோவா இருக்கிறவராகவே இருக்கிறேன். பொருள் என்ன? இருந்து கொண்டே இருக்கிறேன். அதான், அவருக்கு முன் தோன்றிய ஒரு தேவனும் இல்லை, அவருக்கு பின்பு தோன்றப் போகிற ஒரு தேவனும் இல்லை. அவருக்கு முன்பும் ஒரு தேவனும் ஒரு சிருஷ்டிகரும் இருந்ததில்லை, அவருக்கு பின்பும் ஒரு தேவனும் இனிமேல் ஒரு தேவனோ ஒரு சிருஷ்டிகரோ எழும்ப போவதும் இல்லை. ஏனெனில் அவரே ஆதி முதலாய் நித்தியத்திலிருந்து நித்தியம் வரை. நித்தியத்தினுடைய அர்த்தத்தையோ பொருளையோ நீங்களோ நானோ கண்டுகொள்ள முடியாது. என்னிடத்தில் திரும்ப கேட்காதீர்கள். நித்தியம் என்றால் என்ன? நித்தியம் எல்லையற்றது. அதற்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவரே, அதுவே பரம்பொருள், அவரே கடவுள். அதனால் தான் அவர் சொன்னார் பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் இடத்திலே, இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆபிரகாம் இடத்திலே இருக்கிறவராகவே இருக்கிறேன்.
பிற்பாடு பல இடங்களிலே அவர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். பெயரை, நாமம் என்றால் பெயர். யாவே, யெகோவா, யெகோவா ஈரே, யெகோவா சம்மா, யெகோவா எல் சடாய், அநேக பெயர்கள், சுமார் 74 பெயர்கள் இருப்பதாக யூதர்களே குறிப்பிடுகிறார்கள். எல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒன்றும் முழுமையான ஞானி அல்ல. வேதாகமத்தில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, எல்லா நாமங்களும் அந்த ஒரே அர்த்தத்தையே புலப்படுத்துகிறது. துவக்கமும் முடிவும் இல்லாத, ஆரம்பமும் அழிவும் இல்லாத, இருக்கிறவராகவே இருக்கிற, இருந்து கொண்டே இருக்கிற, நித்தியத்திலிருந்து நித்தியம் வரை இருக்கிறவராகவே இருக்கிற அந்த யாவே யெகோவா, அவரை வேண்டாம் என்று புறக்கணித்து விட்டு நான் கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், அல்லேலூயா ஸ்தோத்திரம் கிறிஸ்துவே, கிறிஸ்துவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொன்னால், நீங்கள் பிதாவை மறுதலிக்கிறீர்கள், புறக்கணிக்கிறீர்கள். கிறிஸ்து இல்லாத இடத்திலே, பிதா இல்லாத இடத்திலே கிறிஸ்து இருக்க மாட்டார். அதான் அவர் சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அவர் 3 வெவ்வேறு தன்மைகளிலே தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். அது எதற்காக வெளிப்படுத்தினார்? அவருடைய செயல் திட்டம் அது. கீழ்ப்படிதலின் மக்களாய் இந்த ஜனத்தை, தாம் உண்டாக்கின ஜனத்தை மாற்ற வேண்டும். அதற்காக தம்மையே அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக முதலாவது மனிதனை உண்டாக்கினார். அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருக்கிறானா என்று சோதித்து பார்க்க சாத்தானை அனுப்பினார். யாரை? சர்ப்பத்தை அனுப்பினார். அவர் தன்னை உண்டாக்கின தேவனுக்கு கீழ்ப்படிய மனமில்லை என்பதை சர்ப்பம் வெளிப்படுத்தி காண்பித்தது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் அந்த மனம் திரும்பாத ஜனத்தை மாயைக்கு ஒப்புக் கொடுத்தார். மாயை என்பது பிசாசினுடைய இன்னொரு பக்கம். பிற்பாடு திரும்ப அதை சீர்படுத்த தொடங்கினார். ஜனங்களை, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளை கீழ்ப்படிதலுக்கு நேராக நடத்துவதற்காக தேவனாகிய கர்த்தர் மனிதனாக, குமாரனாக வெளிப்பட்டார். யார் வெளிப்பட்டார்? பிதாவாகிய தேவனே, தேவனாகிய கர்த்தரே, இஸ்ரவேலின் சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தரே குமாரனாக வெளிப்பட்டார். அவரே இயேசு என்ற பெயரிலே வெளியே வந்தார், மனிதனாக வந்தார். தம்மிடத்தில் இருந்த அந்த வார்த்தையானவராகிய அந்த வார்த்தை, அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தையை மனிதகுமாரனாக பூமிக்கு அனுப்பினார். தம்மை ஆவியானவராக உன்னதத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவாக வைத்தார். கிறிஸ்துதான் தேவன், கிறிஸ்துதான் பிதா, வார்த்தையானவர் குமாரன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிற்பாடு அவர் தனியாக இருக்கவில்லை. அங்கிருந்து ஞானஸ்நானத்தின் மூலமாய் குமாரனாகிய வார்த்தையானவராகிய இயேசுவின் மேல் இறங்கி தங்கினார். அப்பொழுது தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஆனால் அப்பொழுதும் மூவர் ஒருவராயிருந்த தேவனாகிய கர்த்தர் எங்கே இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவராக தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். அவர் உன்னதத்திலே நித்தியத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறார். பட்சிக்கிற அக்னி ஜுவாலையாயிருக்கிறார். அந்த ஜுவாலையிலிருந்து வெளிப்படுகிற ஒளியாயிருக்கிறார். அந்த ஒளிக்குள்ளே பட்சிக்கிற அக்னியின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அவர் அங்கே தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய வார்த்தை வடிவ மாற்றங்கள் அங்கே மனிதனாக இயேசு என்ற குழந்தையாக பிறந்தது. அதைத்தான் நாம் நாட்களிலே கொண்டாட இருக்கிறோம். இந்த நாட்களிலே கொண்டாட தொடங்கி இருக்கிறோம். அது வெறும் கொண்டாட்டம் தான். நம்மிடத்தில் கிறிஸ்து இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறாரா? இல்லாம நீங்க எதுக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று கொண்டாடுறீங்க? யோசித்து பாருங்க. உங்கள் வீட்டிலே உங்கள் பிள்ளைக்கு
நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடுகின்ற போது அந்த பிள்ளை அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்திலே இல்லாத போது அந்த கொண்டாட்டத்தினுடைய அர்த்தம் என்ன? நினைவு கூறுகிறீர்கள் தானே? பிள்ளை, அந்த கொண்டாடப்படுகிற பிள்ளை அந்த கூட்டத்தில் அந்த கொண்டாட்டத்திலே இல்லை, பங்கெடுக்கவில்லை. பிறந்த நாளை நினைவு கூறுகிறீர்கள், அவ்வளவுதான். இங்கே கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாட்டங்கள். கிறிஸ்து, இதை கொண்டாடுகிறவர்களுடைய உள்ளங்களிலே கிறிஸ்து இல்லை. கொண்டாடுகிற தேவ ஜனங்களின் மத்தியிலே நடுவிலே கிறிஸ்து இல்லை. கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுகிறோம், ஆனால் கிறிஸ்து இல்லை. அப்படி என்றால் அந்த பண்டிகை நினைவு கூறுதலின் பண்டிகையே என்பதை மறந்து போகாதீர்கள். கிறிஸ்து என்று உங்கள் நடுவிலே வந்திருக்கிறாரோ, கிறிஸ்து என்று உங்கள் உள்ளங்களிலே பிறக்கிறாரோ, அப்பொழுது நீங்கள் கிறிஸ்து பிறந்திருக்கிறார், எனக்குள் பிறந்திருக்கிறார், எனக்குள் ஜீவிக்கிறார் என்று நீங்கள் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை ஒவ்வொரு நாளும் கொண்டாடுங்கள். அது உண்மையானது. ஏனெனில் கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்து உங்களோடு இருக்கும்போது பிதாவாகிய தேவன் உங்களோடு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராகிய தேவனும் உங்களோடு இருக்கிறார். ஏனெனில் அவர் மூவரும் ஒருவர். அவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்த நிலைப்பாடுதான் மூன்று: பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக. அவர் இனி பரிசுத்த ஆவியானவராக வரப்போகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது அவர் உங்களோடு இருக்கிறார், இயேசு நம்மோடு இருக்கிறார் என்றால் அவர் சொன்னாரே, நான் போவேனே ஆகில் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருந்து உங்களுக்கு உள்ளிருந்து உங்களை நடத்துவார். உங்களை நடத்துவதற்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன், சத்திய ஆவியானவராய் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். அவரும் இன்றைக்கு உலகத்தில் இன்றைய கிறிஸ்தவர்களுடைய உள்ளத்திலே இல்லை. அவர் உள்ளத்திலே இருந்திருந்தால் நீங்கள் வழி தவறி கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள அப்போஸ்தலர்களை, கள்ள போதகர்களை, புறம்போக்கு ஊழியக்காரர்களை, வேதாகமத்தை கையில் எடுத்து ஆடம்பரமாய் வஸ்திரம் தரித்துக் கொண்டு வருகிற எல்லா புறம்போக்கு ஊழியக்காரனையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன் என்று நம்பி ஓடி இருக்க மாட்டீர்கள். ஏனெனில் அவரே சொல்லிவிட்டார், உலகம் அந்த பரிசுத்த ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறது, ஆனால் என்னுடைய கட்டளைகளுக்கு, என்னுடைய வார்த்தைகளுக்கு அடங்கி நடக்கிற ஜனங்களே, நீங்கள் அவர்களை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். எப்படி? அவர் உங்களுக்குள் இருந்து சத்திய வேத வசனங்களின் ஆழமான சத்தியங்களை உங்களுக்கு கற்றுத்தருவதை அறிந்திருக்கிறீர்கள், உணர்ந்திருக்கிறீர்கள். கற்றுத்தராதவர்கள் பரிசுத்த சத்திய ஆவியானவர் உணர்த்துதலின் ஆவியாய், கடிந்து கொள்ளுதலின் ஆவியாய், எச்சரிப்பின் ஆவியாய், நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியாய், ஆவியானவராகிய தேவனாய் உங்களுக்குள் எப்பொழுது இல்லையோ, நீங்கள் உலகத்தை பின்பற்றுகிறீர்கள், உலகத்தின் ஆவிகளை பின்பற்றுகிறீர்கள், கள்ள தீர்க்க தரிசனங்களை பின்பற்றி ஓடுகிறீர்கள். அப்படியானால் உங்கள் உள்ளத்திலே சத்திய ஆவியானவர் இல்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இனிதான் வரப்போகிறார். பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கி வந்தார். ஆனால் பின்மாறி ஊற்றப்படும் காலத்திலே, பூமியின் கடைசி நாட்களிலே முழு வல்லமையோடு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வருகிறார். அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். நான் அபிஷேகம் பெற்றேன், ஆவி பெற்றேன், அது பெற்றேன், அடையாளம் என்னிடத்தில் இருக்கிறது, தீர்க்க தரிசன அடையாளம் இருக்கிறது, அந்நிய பாஷை அடையாளம் இருக்கிறது, குறி சொல்லுகிற அடையாளம் இருக்கிறது என்று சொல்லி உன்னை நீயே வஞ்சித்துக் கொள்ளாதே. உன்னிடத்தில் தேற்றரவாளனாகிய சத்திய ஆவியானவர் இல்லை, கர்த்தருடைய வார்த்தைகள் இல்லை, கர்த்தர் இல்லை, கிறிஸ்து இல்லை, தேவன் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய். கடைசி வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. நாட்கள் சமீபமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த கடைசி வாய்ப்பு இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படுதலின் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை புறக்கணிப்பீர்கள் என்றால், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷை அடையாளத்தோடு, தீர்க்க தரிசன வரம் அடையாளத்தோடு பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் நரகாக்கினி கடலுக்கு செல்வீர்கள். நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவார். எது தேவை என்பதை தீர்மானியுங்கள். நீங்கள் மனதளவிலே எகிப்துக்கு சென்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். மனதளவிலே இன்றைய கிறிஸ்தவர்களே, உங்களை நடத்துகிறவர்களும் நீங்களும் மனதளவிலே சுகபோகமான வாழ்க்கையை விரும்பி
பாடுகள் இல்லாத வாழ்க்கையை விரும்பி, பட்டயம் இல்லாத, பஞ்சம் இல்லாத, கொள்ளை நோய்கள் இல்லாத, ஆபத்துக்கள் இல்லாத வாழ்க்கையை விரும்பி எகிப்திற்கு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். எகிப்தின் வாழ்க்கையை அனுமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மனதார கர்த்தருடைய நாளிலே தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீ பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுது புறக்கணிக்கிறாயோ, அந்நிய ஆவிகளை நம்பி பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுது புறக்கணிக்கிறாயோ, நான் அபிஷேகம் பெற்றுவிட்டேன், மறுபடி பிறந்து விட்டேன், ஆவியை பெற்றுவிட்டேன் அந்நிய பாஷை அடையாளத்தோடு என்று சொல்லிக் கொண்டு எப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை, தேவனுடைய ஆவியானவரை புறக்கணிக்கிறாயோ, கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் உன்னை விட்டு விலகி விடுவார்கள். வார்த்தையானவராகிய இயேசுவும் பிதாவானவராகிய தேவனும் உன்னோடு இருக்க மாட்டார்கள். நீ எப்பொழுது பழைய ஏற்பாட்டு தேவனாகிய பிதாவாகிய தேவனாகிய யாவே யெகோவாவை மறுதலிக்கிறாயோ, அப்பொழுதே அந்த இடத்திலே கிறிஸ்துவும் இயேசு உயிர்த்தெழுந்தாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்க மாட்டார். சத்திய ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவரும் இருக்க மாட்டார். விலகி விடுவார்கள். ஏனெனில் அவர்கள் மூவரும் ஒருவர். ஏனெனில் அவர்கள் மூவரும் ஒருவரே. மூவரில் ஒருவரை நீ கலட்டி விட்டு எனக்கு ஆவி மட்டும் போதும்னா நீ அந்நிய ஆவியினால் நிறைந்திருக்கிறாய். நீ கிறிஸ்துவும் உன்னிடத்தில் இல்லை, பரிசுத்த ஆவியானவரும் இல்லை, பிதாவாகிய தேவனும் இல்லை. பிதாவை புறக்கணித்து விட்டு கிறிஸ்து மட்டும் போதும் என்றால் உன்னிடத்தில் தேவன் இல்லை, தேவனுடைய ஆவி இல்லை, தேவனுடைய கிறிஸ்து இல்லை, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இல்லை. புரிந்து கொள். ஏனெனில் அவர் நித்தியமானவர். அவர் 3 நிலைகளிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். 3வது நிலைப்பாட்டிலே அவர் இனித்தான் வரப்போகிறார். கர்த்தர் வருகிறார். அவர் தம்முடைய யுத்த ராணுவத்தோடு வருகிறார். யார் என்ன நினைச்சீங்க? அவர் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். கர்த்தர் வருகிறார். அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போல் இருப்பார், வண்ணாருடைய சவுக்காரத்தை போல் இருப்பார். அவர் வருகிறார். எப்படி வருகிறார்? தெளிக்கப்படுகிற இயேசுவின் ரத்தமாய் வருகிறார். ரத்தத்தில் ஆவி இருக்கிறது. ரத்தத்தில் ஆவி இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவின் ஆவி, அதுதான் பரிசுத்த ஆவி, அதுதான் தேவனுடைய ஆவி. அதான் பவுல் தெளிவாக சொல்லுகிறார் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் தேவனுடையவன் அல்ல, கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாதவன் தேவனுடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி எவனிடத்தில் இருக்கிறதோ, கிறிஸ்துவின் ரத்தத்தால் எவன் கழுவப்பட்டிருக்கிறானோ, கிறிஸ்துவின் வார்த்தை எவனுக்குள் இருக்கிறதோ அவன் தேவனுடைய வித்து. அங்கே நாங்கள் ஒருமித்து வந்திருப்போம். பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் ஆகிய தேவன் அவர்களிடத்தில் வாசம் பண்ணுவார் என்று இந்த நிலைப்பாட்டிலே பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனும் இணைந்து ஒருவராய் உங்களுக்குள் வருகிறார்களோ, அன்றுதான் நீங்கள் கிறிஸ்துவில் பிறக்கிறீர்கள். அன்றுதான் கிறிஸ்து உங்களுக்குள் பிறந்திருக்கிறார். அதுவரை நீங்கள் பக்தி வேடதாரிகளே என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அப்படியானால் இன்றைய கிறிஸ்தவம் மனதார எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? இந்த சிந்தனையினுடைய பகுதியும் அதுதான். என் கோபமும் என் உக்கிரமும் எருசலேமின் கொடிகள் மேல் எப்படி மூண்டதோ அப்படியே என் உக்கிரம் நீங்கள் எகிப்துக்கு போகும்போது உங்கள் மேல் மூழும். நீங்கள் சாபமாகவும் பாழாகவும் பழிப்பாகவும் நிந்தையாகவும் இருந்து இவ்விடத்தை இனி காணாதிருப்பீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அன்பான கிறிஸ்தவர்களே, தாம் தெரிந்து கொண்ட மாதிரி புருஷர்களாய் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர்களும் யூதர்களும் தேவனாலே பூமியின் மக்களினங்கள் அனைத்திலும் இருந்து மாதிரி புருஷர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த ஜனமாக. அவர்களையே தேவன் இப்படி அவர்களே கீழ்ப்படியாமல் போனார்கள் என்றால்
பூமியின் மக்களினங்களின் மத்தியில் இருந்து தேவனை அறியாதவர்களாய் கல்லையும் மண்ணையும் பாம்பையும் பல்லியையும் பாச்சாவையும் பன்றியையும் பெரிச்சாளியையும் காளையையும் கன்றுக்குட்டியையும் எருமையையும் எருமை கடாரியையும் யானையையும் யானை கன்றையும் யானை தலையையும் காளையையும் பெருங்காளைகளையும் காட்டு பசுக்களையும் சிங்கங்களையும் காண்டாமிருகங்களையும் துஷ்ட மிருகங்கள் அனைத்தையும் தெய்வங்களாய் வழிபட்ட மரித்து போனவர்களின் ஆவிகளை, ஆவி வணக்கத்தில மரித்து போன மூதாதையர்களின் ஆவிகளை, திருமணமாகாமல் மரித்து போன கன்னி பெண்களின் ஆவிகளை, அநியாயமாய் கொல்லப்பட்டவர்களுடைய ஆவிகளை, வழிபட்டு வந்த பாரம்பரிய ஜனக்கூட்டங்களின் மத்தியில் இருந்து கர்த்தருடைய கிறிஸ்தேசுவ ரத்தத்தினாலும் வார்த்தையானவராகிய கிறிஸ்துவனாலும் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளினாலும் அவர் சிந்திய ரத்தத்தினாலும் மீட்டெடுக்கப்பட்ட தேவ ஜனமே, நாம் எங்கிருந்து வந்தோம்? நாம் இப்பொழுதும் அங்கேயே திரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டார்கள். திரும்பவும் எகிப்திற்கு போக பிரயாசப்படுகிறார்கள். மனதார எகிப்தையே நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் எகிப்தின் அடிமைத்தனம் அவர்களுடைய உள்ளத்தில், அவருடைய இதயத்தில், அவருடைய ரத்தத்தில் ஊறி போய்விட்டது. இன்றைய இந்திய குடிமக்களே, இந்தியாவின் கிறிஸ்தவர்களே, தமிழக கிறிஸ்தவர்களே, நம் அனைவருடைய உள்ளத்திலும் பூர்வீக பாம்புகளும் பல்லிகளும் பெரிச்சாளிகளும் காட்டு பசுக்களும் பலு சர்ப்பங்களும் அவைகளின் ஆவிகளும் யானைகளும் யானை கன்றுகளும் யானை தலைகளும் அருவருப்பின் ஆவிகளின் ரத்தம் அடிமைத்தனம் நம்முடைய உள்ளத்திலே ஊறி கிடக்கிறது, நம்முடைய ரத்தத்திலே ஊறி இருக்கிறது. அதை விட்டு விலக மனமற்றவர்களாய் என்றும் அந்நிய ஆவிகளுக்கே நம்மை விற்று போட்டிருக்கிறோம். அங்கேயே அடிமைகளாய் வாழ விரும்புகிறோம். பொருளாசையின் ஆடை ஆவி அடிமைத்தனம், சம்பாத்தியை செய்யும் அடிமைத்தனம், வயிறு முட்டை சாப்பிட வேண்டும், விரும்புவதையெல்லாம் உண்ண வேண்டும், உண்பதற்காகவே ஜீவிக்கிறோம். வயிற்றுக்காக, உயிர் பிழைப்பதற்காக, உயிர் வாழ்வதற்காக உணவருந்துகிறவர்களும் உண்டு, உண்பதற்காகவே வாழ்கிறவர்களும் உண்டு. இன்றைய கிறிஸ்தவ உண்பதற்காக வாழ்கிறவர்கள். அதான் சம்பாத்திய இச்சைகளிலே ஊறி கிடக்கிறோம், ஆசீர்வாதங்களிலே ஊறி கிடக்கிறோம். அதை விட்டு வெளியே வர மனமில்லை. மனதார எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய பாவ வாழ்க்கையிலே புதிய வேடம் தரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாபம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் மனதார என்ன செய்ய மாட்டீர்கள்? மனதார எகிப்தின் ஆடம்பரங்களை விரும்புகிறவர்களே, அந்நிய ஆடம்பரங்களையும் அந்நிய ஆவிகளையும் உல்லாசமான வாழ்க்கையும் மனரம்மியமான வாழ்க்கையையும் விரும்புகிற கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, நீ யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நித்திய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க மாட்டாய். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். நீங்கள் மனதார எகிப்திற்கு திரும்பி போவீர்களானால் திரும்ப இந்த தேசத்தை காண மாட்டீர்கள். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எகிப்துக்கு போகும்போது உங்கள் மேல் அவருடைய உக்கிரம் முழும். என்ன உக்கிரம் முழும்? பட்டயம், யுத்தம், பட்டயத்தால் சாகடிக்கப்படுவீர்கள். பஞ்சம் உங்களை வாரிக்கொள்ளும், பஞ்சத்தால் சாவீர்கள். உண்ண உணவு, குடிக்க தண்ணீர் இன்றி சாகடிக்கப்படுவீர்கள். கொள்ளை நோய்களால் சாகடிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் யாருக்கு பயந்தீர்களோ, நேபுகாத்நேச்சாரின் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் பட்டயத்தால் சாவீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் பயப்படுகிற அந்த சேனை எகிப்தை விழுங்கிக் கொள்ளும். எகிப்தின் மேல் படையெடுத்து வரும், எகிப்தை அழிப்பார்கள். ஏனெனில் யூதர்களாகிய உங்களுக்கு அவர்கள் அடைக்கலம் கொடுக்கிறபடியினால் எகிப்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரால் விழுங்கப்படும், அழிக்கப்படும். அப்பொழுது அவனுடைய சேனைகளால் எகிப்தியர்களும் யூதர்களாகிய மீதம் இருக்கிற நீங்களும் வாரிக் கொள்ளப்படுவீர்கள், சங்காரம் செய்யப்படுவீர்கள் என்கிறார். புரியுதுங்களா கிறிஸ்தவர்களே? அன்று யூதர்களுக்கு சம்பவித்தது தான் இன்று கிறிஸ்தவர்களிடத்திலும் சம்பவிக்க போகிறது. இன்று யூதர்கள் மனதார எகிப்திற்கு திரும்பி போனார்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை.
இன்றைய கிறிஸ்தவர்களும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கோ பரிசுத்த ஆவியானவருடைய எச்சரிப்புகளுக்கோ பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை பிரமாணங்களுக்கோ கீழ்ப்படியவில்லை. அப்படி பிரமாணங்களை பேசுகிறவர்களை பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவன் என்கிறார்கள். பிரித்து பார்க்காதீர்கள். எப்பொழுது வேதாகமத்தை பிரித்து பார்த்து பிதாவை புறக்கணிக்கிறீர்களோ, பழைய ஏற்பாட்டு வார்த்தைகளை புறக்கணிக்கிறீர்களோ, கட்டளைகளை பிரமாணங்களை புறக்கணிக்கிறீர்களோ, நீங்கள் கர்த்தரை, தேவனாகிய கர்த்தரை புறக்கணித்து விட்டீர்கள். நீங்கள் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனங்களில் கர்த்தர் தம்முடைய ஆவியானவரால், கர்த்தர் தம்முடைய வார்த்தையானவரால் முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை எப்பொழுது புறக்கணிக்கிறீர்களோ, கள்ள தீர்க்க தரிசிகளின் புறம்போக்கு தீர்க்க தரிசனங்களை, வேதம் சொல்லாத தீர்க்க தரிசனங்களை செவிமடுத்து அவைகளை பின்பற்றுகிறீர்களோ, நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க மாட்டீர்கள். காரணம், இந்த வார்த்தைகளை பேசினவராகிய இஸ்ராயேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே இந்த வார்த்தைகளை உரைத்து வைத்திருக்கிறவர். தீர்க்க தரிசனங்களாய் அவரையே இன்று இயேசு கிறிஸ்துவாக ஆராதிக்கிறீர்கள். அவரே இயேசு கிறிஸ்து. நீங்கள் இந்த வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை என்றால், அந்த தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக வந்தவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை புறக்கணிக்கிறீர்கள் என்று அர்த்தம். முதலாவது, பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை புறக்கணிக்கிறீர்கள். தேவனாகிய கர்த்தரை, பிதாவாகிய தேவனை புறக்கணித்து தள்ளிவிட்டீர்கள். இப்பொழுது தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு, வேதம் எழுதி வைத்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளாகிய கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் போனீர்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிறீர்கள். அப்ப யாரையெல்லாம் புறக்கணித்து விட்டீர்கள்? பிதாவை புறக்கணித்து விட்டீர்கள், கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டீர்கள். இனி யார் மட்டும் மிச்சம்? நீங்கள் ஆவி சொல்லுவது போதும் என்கிறீர்கள். உங்களிடத்தில் இருக்கிற ஆவி சத்திய ஆவியானவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் அல்ல. அவர் இன்னும் பின்மாரியாக பூமியின் ஜனங்கள் மத்தியிலே ஊற்றப்படவில்லை. அவர் வரப்போகிறார். அப்படி என்றால் நீங்கள் உலகத்தின் அந்நிய ஆவிகளுக்கு, எகிப்தின் ஆவிகளுக்கு, அசீரியாவின் ஆவிகளுக்கு, அசீரியாவின் கன்றுக்குட்டிகளின் ஆவிகளுக்கு, எகிப்தின் பாகால்களின் ஆவிகளுக்கு, பாபிலோனின் கொளுத்த பெருங்காளைகளின் ஆவிகளுக்கு, அந்நிய ஆவிகளுக்கு உங்களை விற்று போட்டிருக்கிறீர்கள். முழுவதுமாக வலு சர்ப்பத்தின் ஆவிகளால் விழுங்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனையே புறக்கணித்து விட்டீர்கள். தேவனை, பிதாவாகிய தேவனை புறக்கணித்தீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தீர்கள். ஆவி ஆவி என்று சொல்லிக்கொண்டு அந்நிய ஆவிகளால் விழுங்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படியானால் பிதா இல்லாத இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். பிதா இல்லாத இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் இல்லாத இடத்திலே பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் இருக்க மாட்டார். ஏனெனில் அவர் அவர்கள் இருவருக்குள்ளும் இருந்து இறங்கி வருகிறவர். பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து வருகிறார்? பிதாவிலிருந்தும் குமாரனிலிருந்தும் வருகிறவராய் இருக்கிறார், வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். அவர் எப்படி உங்களுக்குள் இருப்பார்? பழைய ஏற்பாடு வேண்டாம், பிரமாணங்கள் வேண்டாம், நியாய பிரமாணங்கள் வேண்டாம், தீர்க்க தரிசனங்கள் வேண்டாம். எங்களுக்கு ஆவி சொல்லுவதுதான் வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இருக்கிறாரா? யோசியுங்கள். ஏனெனில் அவர்கள் மூவரும் ஒருவர். ஒருவர் மூன்று நிலைகளில், மூன்று தன்மைகளில் வெளிப்பட்டிருக்கிறார், தன்னை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். அதுல ரெண்டு பேரை வேண்டான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆவிதான் வேணும்னா நீங்கள் எந்த ஆவியை பின்பற்றுகிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவரையா? சத்திய ஆவியானவரையா? தேவனுடைய ஆவியானவரையா? இல்லையே, அந்நிய ஆவிகளை பின்பற்றுகிறீர்கள். இப்ப புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் தீர்க்க தரிசிகளிடத்திலும், உங்கள் அப்போஸ்தலர்களிடத்திலும், உங்கள் போதகர்களிடத்திலும், உங்கள் பிரபல பிரசங்கியார்களிடத்திலும், ஆசீர்வாத பிரசங்கிகளிடத்திலும் இருக்கிற ஆவிகள் அது என்று வேதம் கற்பிக்காததை உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று கிறிஸ்தவர்கள் அன்றைய யூதர்களைப் போல எகிப்திலே வாழ துணிகரம் கொள்ளுகிறார்கள், ஆவல் கொண்டிருக்கிறார்கள். எகிப்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எகிப்தின் ஆவிகள், கானானிய மந்திரவாதிகளின் ஆவிகள், அசீரிய மந்திரவாதிகளின் ஆவிகள், பாபிலோனிய மந்திரவாதிகளின் ஆவிகள் தான், மகாபாபிலோனின் மகா வேசித்தன ஆவிகளின் சேனைகள் தான், காட்டுமருகமாகிய வலுசர்ப்பத்தின் ஆவிகள் தான் இங்கே வேடமிட்டுக் கொண்டு உங்களிலே பரிசுத்தாவியானவர் என்று வேடமிட்டு தெரிகிறது. அவைகளால் விழுங்கப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் எக்காலத்திலும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பதில்லை. அதைத்தான் அங்கே சொல்லுகிறார்.
எகிப்திற்கு திரும்பி போகிறவர்கள், அங்கே சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி அங்கே புறப்பட்டு போகிறவர்கள் திரும்பி இந்த தேசத்தை காண்பதில்லை என்கிறார். கானான் தேசம், எருசலேமே, பூமிக்குரிய எருசலேம் ஆகிய இஸ்ரவேல் தேசத்தை, யூதேயா தேசத்தையே எகிப்திற்கு போகிறவர்கள் திரும்பி வர முடியாது என்றால், காண்பதில்லை என்றால், அருமையான கிறிஸ்தவர்களே, பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் என்று உங்களை கூவி அழைத்து நரகாக்கினி கடலுக்கு கொண்டு போக போகிறார்கள். நீங்கள் பரலோக ராஜ்யத்தை ஒரு நாளும் காண்பதில்லை. அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற விவரிக்கிறார்களே, நாங்கள் பரலோகத்திற்கு சென்றோம், அப்போ பிரம்மாண்டமா இருக்கு, தங்க தரையிலே நடக்கிறோம் என்றெல்லாம் உங்களுக்கு விவரிக்கிறாங்கல்ல பரலோகத்தின் காட்சிகளை. அதைத்தான் கேட்க முடியும், பரலோகத்தை கண்ணால் கூட பார்க்க முடியாது. அதைத்தான் சொல்கிறார், நீங்கள் எகிப்துக்கு போகும்போது உங்கள் மேல் என் கோபம் முழும், நீங்கள் சாபமாகவும் பாழாகவும் பழிப்பாகவும் நிந்தையாகவும் இருந்து இவ்விடத்தை இனி காணாதிருப்பீர்கள். எவ்விடத்தை? யூதேயா தேசத்தை, எருசலேமை இனி காணாதிருப்பீர்கள். இன்றைய கிறிஸ்தவர்களே, நீங்கள் பரலோக ராஜ்யத்தை இனி காணாதிருப்பீர்கள் என்றும், ஏனெனில் உங்கள் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் புறம்போக்கு ஊழியக்காரர்களும் பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு அணு அணுவாக நாங்கள் கண்டோம், சென்று பார்த்துவிட்டு வந்தோம் என்று உங்களுக்கு விவரிக்கிறார்கள். உங்களுக்கு அந்த அடிப்படை அறிவு கூட இல்லை. பரலோக ராஜ்யத்திற்குள்ளே இதுவரையிலும் கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவனும் ஏறி சென்றதில்லை, பரலோக ராஜ்யத்தை கண்டதில்லை என்ற அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லை. நீங்கள் சொல்லுகிறீர்கள், அவர்கள் விவரிக்கிற பரலோக ராஜ்யத்தை நீங்கள் கேட்கிறீர்கள், அதை மனதின் கற்பனைகளிலே காண்கிறீர்கள், அதை இங்கே அனுபவிக்கிறீர்கள், நரகாக்கினி கடலுக்கு செல்வீர்கள். அவர் சொல்லுவார், உங்களை அறியேன் என்று. என்ன செய்ய போகிறீர்கள்? ஒரு வாய்ப்பு உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரே ஒரு வாய்ப்பு. இங்கே யூதர்களுக்கும் யூதேயாவுக்கு எகிப்திற்கு போக பிரயாணப்படுகிறவர்களுக்கும் ஒரே ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் தரித்திருந்தால், இந்த வாக்குத்தத்த தேசமாகிய யூதேயாவிலே தரித்திருந்து பாபிலோன் ராஜாவினுடைய ஆளுகைக்கு அடங்கி இருப்பீர்கள் என்றால் நீங்கள் நித்திய காலமாய் வாழ்வீர்கள், இந்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இல்லை என்றால் நீங்கள் இனி இந்த தேசத்தை காண மாட்டீர்கள் என்கிறார். கிறிஸ்தவர்களே, நமக்கும் அதுதான் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற இடங்களிலே அமர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே மண்டியிட்டு உங்களை ஒப்புக் கொடுத்து கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற வரையிலும் நீங்கள் காத்திருக்க மனமின்றி உலகத்தின் தண்ணீர்களிலே முழுக செல்வீர்கள் என்றால், அங்கிருந்து அந்நிய ஆவிகளை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு தீர்க்க தரிசன வரங்களோடு பெற்றுக்கொண்டோம் என்று சொல்வீர்களானால், நீங்கள் நித்திய கானானாகிய பரம எருசலேமை ஒரு நாளும் காண்பதில்லை, கண்களாலேயே பார்க்க முடியாது. ஏனெனில் கண்டவர்கள் உங்களுக்கு சாட்சி சொல்லுகிறார்களே, காணாததை கண்டோம் என்று விவரிக்கிறார்களே, அவர்கள் விவரிப்பது தான் நீங்கள் பரலோக ராஜ்யம் என்று எண்ணிக்கொள்வீர்கள். இல்லை, உங்கள் கண்களால் காணவும் மாட்டீர்கள், உங்கள் கால்கள் பரலோக ராஜ்யத்தை மிதிப்பதும் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். அதை காண மாட்டீர்கள், திரும்பி வரமாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, 19வது வசனம் என்ன சொல்லுகிறது? யூதாவில் மீதியானவர்களே, எகிப்துக்கு போகாதிருங்கள். கிறிஸ்தவர்களே, எகிப்தின் ஆவிகளுக்கும் கானானிய ஆவிகளுக்கும் பாபிலோனிய ஆவிகளுக்கும் அசீரியாவின் ஆவிகளுக்கும் உங்களை விற்றுப்படும்படியாய் முழுக்கு ஸ்நானத்திற்கு போகாதிருங்கள். பெந்தேகோஸ்தேக்காரர்களை பின்பற்றாதிருங்கள், உங்கள் தீர்க்கதரிசிகளை பின்பற்றாதிருங்கள், உங்கள் அப்போஸ்தலர்களை பின்பற்றாதிருங்கள், உங்கள் புரட்டு உபதேசக்காரர்களை கள்ள போதகர்களை பின்பற்றாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மட்டுமே செவி கொடுங்கள். ஆங்காங்கே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சத்தியத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் எல்லாரையும் உங்களுக்கு சுட்டி காட்ட முடியாது. ஒருவேளை நான் சுட்டி காட்டினால் அதிலும் கள்ளர்கள் இருக்கிறார்கள். காணிக்கையே வாங்க மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டு காணிக்கையை கொண்டே தங்கள் ஊழியங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். சத்தியத்தை பிரசங்கிக்கிறார்கள், ஆனால் இன்னொரு பக்கத்திலே பணத்துக்காக ஊழியம் செய்கிறார்கள்.
அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அதனால நான் யாரையும் என்ன செய்ய முடியாது, அவன் நல்ல ஊழியக்காரன், இவன் பரிசுத்த ஊழியக்காரன் என்று நான் சொல்ல முடியாது. அவர்களுடைய நடத்தை, செய்கை, செய்திகள் மூலமாய் அவர்களை அடையாளம் காணுங்கள். அதுவரையிலும் ஒரே ஒரு வழி, கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு காத்திருங்கள். அந்த நாள் சமீபித்து வருகிறது. அந்த நாள் இது கதை அல்ல, கற்பனை அல்ல, இது சத்தியம், நிச்சயம். கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற நாள் சமீபித்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாள் மகா கொடிதாக இருக்கும். நீங்கள் நேற்றைய செய்தியை நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த நாள் மப்பும் மந்தாரவுமான நாள். யோவேல் அவன் சொல்லுகிறான், அந்த யோவேல் தீர்க்கதரிசியின் ஒரு வசனத்தை வைத்து தானே உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அது இப்பொழுதே ஊற்றப்படுகிறது. கற்பத்தில் இருக்க பிள்ளைக்கும் ஊற்றி கொடுக்கிறானுங்க கள்ளப்பயலுக. எங்க ஊற்றுறாங்க? தாயின் வயிற்றிலே கர்ப்பத்தில் உருவாகி கொண்டிருக்கிற பிள்ளைக்கும் தீர்க்கதரிசன ஆவியை ஊற்றுகிறார்களாம் உங்கள் தீர்க்கதரிசிகள். யோவேல் சொன்னானாம், யோவேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானாம், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று. இவங்க ஊற்றுறாங்களாம். யோவேல் சொன்ன வார்த்தையின் பொருள் என்னன்னு தெரியுதா? கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்களிலே தெளிக்கப்படுகிற இயேசுவின் ரத்தம். அதான் பவுல் அப்போஸ்தலன், பேதுரு முதலானவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். நீங்கள் எங்கே வந்தீர்கள்? எங்கே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள்? தெளிக்கப்பட போகிற கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். அந்த இரத்தத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதுதான் ஜீவ தண்ணீர், அதுதான் சுத்த ஜலம், அதுதான் கிறிஸ்துவின் ரத்தம், அதுதான் தூய பரிசுத்த ஆவி. கிறிஸ்துவின் ரத்தம் யார் மேல் தெளிக்கப்படுகிறதோ அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வருவார். பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே அக்னிமயமான நாவுகள் யார் யாருடைய சிரசின் மேல் வந்து இறங்கியதோ, பட்சிக்கிற அக்னி ஜுவாலையின் நாவுகள், அக்னி ஜுவாலைகள் யார் யாருடைய சிரசில இறங்கியதோ அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இங்கே கடைசி நாட்களிலே பின்மாறி ஊற்றப்படும் காலத்திலே பின்மாறி மழை, சுத்த ஜலம், கிறிஸ்துவின் ரத்தம் சுத்த ஜலமாய், சுத்திகரிப்பின் சுத்த ஜலமாய், ஜீவ தண்ணீராய் தெளிக்கப்பட போகிறது. பனிமழை பெய்வது போல, முன்மாறி பின்மாறி பனி பெய்வது போல பெய்ய போகிறது. அன்று யார் யார் கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அவர்களிலே பரிசுத்த ஆவியானவர் வருவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தண்ணி முழுக்கினாலும் வரமாட்டேன். தண்ணியை தெளிச்சு உங்க பிரசங்கிமாறு தண்ணீரை தெளித்து தர்ற ஞானஸ்நானத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். முழுக்கி தருகிற ஞானஸ்நானத்திலையும் வரமாட்டார். தடவி தருகிற ஞானஸ்நானத்திலையும். இதெல்லாம் சடங்கு, இதெல்லாம் புற உடலை சுத்திகரிப்பதற்கு ஏதுவான சடங்குகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சத்தியத்தை மறுதலித்து விட்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவின் மக்கள் அல்ல, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எகிப்திலே அடைக்கலம் தேடுகிறீர்கள், பாபிலோனிலே அடைக்கலம் தேடுகிறீர்கள், நீங்கள் அசீரியாவிலே நினிவேயிலே அடைக்கலம் தேடுகிறீர்கள். நினிவே அழிக்கப்பட்டது, பாபிலோன் அழிக்கப்பட்டது, எகிப்து அழிக்கப்பட்டது, இன்னும் மகாபாபிலோன் அழிக்கப்படும். நீங்கள் அங்கே அடைக்கலம் தேடுகிறீர்கள். பாபிலோனின் அந்நிய ஆவிகளிடத்திலே, பேசித்தன ஆவிகளிடத்திலே, எகிப்தின் அந்நிய ஆவிகளிடத்திலே, வலுசர்ப்பத்தின் ஆவிகளிடத்திலே, கானானிய மந்திரவாதிகளின் ஆவிகளிடத்திலே, எகிப்திய மந்திரவாதிகளின் ஆவிகளிடத்திலே, அசீரியாவின் கன்றுக்குட்டிகளின் ஆவிகளிடத்திலே, யானை தலையிடத்திலே, பன்றிகளிடத்திலே, பெரிச்சாலிகளிடத்திலே அடைக்கலம் தேடுகிறீர்கள். அழிக்கப்படுவீர்கள். அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், யூதாவின் மீதியானவர்களே, எகிப்துக்கு போகாதிருங்கள் என்று கர்த்தர் உங்களை குறித்து சொன்னார் என்பதை இந்நாளில் உங்களுக்கு சாட்சியாக அறிவித்தேன் என்று அறியுங்கள். இது கடைசி எச்சரிக்கை.
இது கடைசி வாய்ப்பு. இது வேத வசனங்களின்படியான சாட்சி. கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலே உங்களுக்கும் பூமியின் சர்வ ஜனங்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் மனம் திரும்புதலுக்கான கடைசி வாய்ப்பு, ரட்சிப்புக்கான கடைசி வாய்ப்பு, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கான கடைசி வாய்ப்பு. அதுதான் இறுதியும் முதலுமானது என்பதை உணர்ந்திருங்கள். அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்கு 20வது வசனம், உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் உங்களை மோசம் போக்கினீர்கள். புரியுதுங்களா? இதுவரை செழிப்பின் ஐஸ்வர்ய பிரசங்கிகளையும் ஆசீர்வாத பிரசங்கிகளையும் ஐஸ்வர்ய அந்நியபாசை பிரசங்கிகளையும் ஆவி விற்பனை பிரசங்கிகளையும் பின்பற்றி உங்களை நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் உங்களை மோசம் போக்கிக் கொண்டீர்கள். அவர்கள் உங்கள் சரீரங்களை புற உலக இவ்வுலக வாழ்க்கையை மோசம் போக்கவில்லை. உலகத்திலே உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறார்கள். உலகத்திலே ஆடம்பரமாய் வாழ பழக்குகிறார்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி பக்தி வேடம் தரிக்க பழக்குகிறார்கள். ஆனால் நீங்கள் அவர்களை பின்பற்றி உங்கள் ஆத்துமாக்களுக்கு மோசம் உண்டாக்கினீர்கள். உங்கள் ஆத்துமாக்களை நீங்களே மோசப்படுத்தினீர்கள், மோசம் போக்கினீர்கள். நீ எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி எங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுவதையெல்லாம் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும், அதன்படியே செய்வோம் என்று நீங்கள் சொல்லி என்னை உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு அனுப்பினீர்கள் என்கிறார். ஆம், அதைத்தானே செய்தார்கள். நீ உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே கேட்டு எங்களுக்கு சொல்லுகிறபடியெல்லாம் நாங்கள் அவரை எங்கள் தேவனாக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அப்படித்தானே? ஆனால் இப்பொழுதோ வாக்குறுதியை கைவிட்டு விட்டார்கள், தீர்மானங்களை உதறி தள்ளிவிட்டார்கள். இன்றைய கிறிஸ்தவர்களும் அப்படித்தானே? அருமையானவர்களே, வாக்கு தத்தங்களை மட்டும் விரும்புகிறீர்கள், ஆனால் வாக்கு தத்த வசனங்கள் சொல்லுவதை உதறி தள்ளுகிறீர்கள். ஆனால் வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு தேவை. எல்லா தீர்க்கதரிசியும் எல்லா அப்போஸ்தலனும் வேத வசனங்களை எடுத்து உங்களுக்கு வாக்கு தத்தங்களாய் வாக்குறுதிகளாய் தருகிறான். ஆனால் அவைகள் சொல்லுகிறவைகளுக்கு கீழ்ப்படியவோ மனம் திரும்பவோ மனமற்றவர்களாய் போனீர்கள். வருடா வருடம், மாதா மாதம், வாரா வாரம், ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தங்களை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாக்கு தத்தத்தையாவது கீழ்ப்படிந்தீர்களா? ஒரு வாக்கு தத்தத்திற்காவது உங்களை ஒப்புக் கொடுத்தீர்களா? இல்லையே. கர்த்தரை புறக்கணித்த நீங்கள் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களுக்கு எப்படி கீழ்ப்படுவீர்கள்? உங்கள் புறம்போக்கு தீர்க்கதரிசிகளைத்தானே பின்பற்றுகிறீர்கள். அழிக்கப்பட போகிறீர்கள் என்பதை புரிந்து வைத்திருங்கள் அருமையானவர்களே. அவர் சொல்லுகிறார், 21ஆம் வசனம், நான் இந்நாளில் அதை உங்களுக்கு அறிவித்தேன். நான் இந்நாளில் அதை உங்களுக்கு அறிவித்தேன். யோசுவாவின் அதைத்தான் சொல்லுவான். யோசுவா மோசேக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்குள்ளே வழி நடத்தி கானான் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தானே யோசுவா. அவன் சொல்லுவான் பாருங்கள், அந்த வசனத்தை நான் முன்பே எடுத்து வைக்க மறந்து விட்டேன். அந்த வசனத்திலே அவன் சொல்லுகிறான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என்று சொல்லுகிறார். அதற்கு அவர்களும் இஸ்ரவேலர்களும் என்ன சொன்னார்கள்? அந்த வசனத்திற்கு பதிலுரையாக யோசுவாவின் அறிக்கை, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதற்கு பதிலுரையாக இஸ்ரவேலர்களும் சொன்னார்கள், நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிப்போம். ஆனால் சேவித்தார்களா? வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பாருங்கள், வேதாகமத்தை படித்து பாருங்கள்.
பல்வேறு நிலைகளிலே பெலிஸ்தியருக்கும், மீதியானியருக்கும், அம்மோனியருக்கும், அரேபியருக்கும், அசீரியர்களுக்கும், எகிப்தியர்களுக்கும், பாபிலோனியர்களுக்கும் அடிமைகளாய் விற்கப்பட்டார்கள். காரணம் என்ன? கர்த்தரை சேவிக்க மனமின்றி அந்நிய தேவர்களை ஆராதித்தார்கள், அந்நிய மனிதர்களை பின்பற்றினார்கள். அவர்களுக்கே அடிமைகளாக தேவனாகி கர்த்தர் அவர்களை விற்று போட்டார், பூமி எங்கும் சிதறடித்தார். அதுபோல இன்றைய கிறிஸ்தவர்களே, நீங்கள் வாக்கு தத்தங்களை வாங்கிக் கொள்ளுகிறீர்கள், ஆனால் அதன்படி நடக்க மனமற்றவர்களாயிருக்கிறீர்கள். அந்த வாக்கு தத்த வசனங்கள் சொல்லுகிற சத்தியத்தை கை கொள்ள மனமற்றவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் அந்நிய ஆவிகளுக்கு உங்களை விற்று போட்டிருக்கிறீர்கள். யூதர்களும் இஸ்ரவேலர்களும் அந்நிய ஆவிகளை பின்பற்றினார்கள், அந்நிய தேவர்களை பின்பற்றினார்கள், அவைகளுக்கு பலி செலுத்தினார்கள், அவைகளை ஆராதித்தார்கள். இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் அந்நிய ஆவிகளை பின்பற்றுகிறீர்கள், அந்நிய ஆவிகளுக்கே ஆராதனை செய்கிறீர்கள், கர்த்தருக்கல்ல. யாகவே யெகோவா என்கிற இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று திருவுள்ளம் பற்றின தேவனாகிய கர்த்தருக்கல்ல. வார்த்தையானவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆராதிக்கவில்லை, சிலுவை பாடுகள் இல்லாத அந்தி கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்நிய ஆவிகளை, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத சத்தியாவியானவரற்ற அந்நிய ஆவிகளை, அருவருப்பின் ஆவிகளை, அசுத்தாவிகளை, அந்நிய பாஷைகளின் ஆவிகளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பரிசுத்தாவியானவரை ஆராதிக்கவில்லை. நீங்கள் உண்மையாக பரிசுத்தாவியானவரை ஆராதித்திருந்தால் நீங்கள் பிதாவாகிய தேவனை ஆராதித்திருப்பீர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்திருப்பீர்கள். ஏனெனில் சிலுவை நாதராகிய இயேசு கிறிஸ்துவை நீ எப்பொழுது ஆராதிக்க விட்டுவிட்டாயோ அப்பொழுதே தேவனாகிய கர்த்தரை புறக்கணித்து விட்டாய், பரிசுத்தாவியானவரை புறக்கணித்து விட்டாய். நீ எப்படி நான் பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவாய்? எனக்கு புதிய ஏற்பாடு மட்டும் போதும் என்று சொல்லுவாய். புதிய ஏற்பாட்டின் சிலுவை பாடுகள் வேண்டாம் என்று சொல்லுவாய். யோசித்து பார், எங்கே நீ தவறி இருக்கிறாய்? வேதாகமத்தை கையிலே வைத்திருக்கிறாய், பழைய ஏற்பாட்டு வசனங்கள், பழைய ஏற்பாட்டு போதனைகள், நீதி நியாய பிரமாணங்கள் வேண்டாம் என்கிறாய், கர்த்தரை புறக்கணிக்கிறாய், தேவனாகிய கர்த்தரை புறக்கணிக்கிறாய். தீர்க்க தரிசன வார்த்தைகள் வேண்டாம் என்கிறாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிறாய். புதிய ஏற்பாடு மட்டும் போதும் என்கிறாய், சிலுவை பாடுகளையும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் புறக்கணிக்கிறாய். எப்படி? ஆனால் பரிசுத்தாவியானவர் மட்டும் போதும், ஆவியின் அபிஷேகம் மட்டும் போதும், அந்நிய பாஷை அடையாளங்கள் போதும் என்கிறாய். நீ பரிசுத்தாவியானவரை ஆராதிக்கிறாய்? இல்லை, அந்நிய பாஷைகளை தெற்றி தெற்றி பேசுகிற ஸ்டாமரிங் டங்ஸ், தெற்றி தெற்றி பேசுகிற பரியாச உதடுகளின் ஆவிகளை பின்பற்றுகிறாய். நீ கர்த்தரை ஆராதிக்கவில்லை, பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்கவில்லை. உங்கள் பிரசங்கிகள், உங்கள் தீர்க்கதரிசிகள், உங்கள் அப்போஸ்தலர்கள், உங்கள் போதகர்கள் உங்களை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தவில்லை. ஏனெனில் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனும் ஒரே ஒருவரே. அவரே சிலுவையிலே உனக்காக எனக்காக சர்வலோகத்திற்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தவர். அவருடைய ரத்தம் வேண்டாம் என்கிறாய், அவருடைய ஆவி வேண்டாம் என்கிறாய், அவருடைய சிலுவை பாடுகள் வேண்டாம் என்கிறாய், அவருடைய ஜீவ போதனைகள் வேண்டாம் என்கிறாய், அவைகளின் முழுமையாகிய வேதத்தின் பிரமாணங்கள் வேண்டாம் என்கிறாய், வேதாகம தீர்க்க தரிசனங்கள் வேண்டாம் என்கிறாய், கர்த்தருடைய போதனைகள் வேண்டாம் என்கிறாய், கிறிஸ்துவ ரத்தம் வேண்டாம் என்கிறாய். எனக்கு உலகத்தின் தண்ணீர் மட்டும் போதும், முழுக்கு ஸ்நானம் மட்டும் போதும் என்கிறாய். நீ எப்படி யாரை ஆராதிக்கிறாய்? யோசித்து பார். எங்கே தவறி இருக்கிறாய்? உன்னை எங்கே வஞ்சித்து கீழே விழ தள்ளி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். நீ எதையும் தேவனிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளவில்லை. உலகம் பொல்லாங்கனுடைய கையிலே இருக்கிறது, சாத்தானுடைய கையிலே இருக்கிறது, வலு சர்ப்பத்தின் ஆளுகைக்குள் இருக்கிறது. நீ அவைகளை, வலு சர்ப்பத்தின் ஆவிகளைத்தான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறாய். வலு சர்ப்பத்தையும் சிலுவை இல்லாத கிறிஸ்துவாகிய அந்தி கிறிஸ்துவையும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். யாரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய்? பழைய காட்டு மிருகமாய் ஏவாளை வஞ்சித்த, மனுக்குலத்தை பாவத்திற்குள்ளாக்கின காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பத்தையும், வலு சர்ப்பத்தின் சேனைகளையும்,
வலு சர்ப்பத்தின் ஆவிகளையும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறாய். அன்பான கிறிஸ்தவனே, வஞ்சக உபதேசங்களுக்கு செவி கொடுத்திருக்கிறாய், அவைகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறாய். நீ பரிசுத்த ஆவியானவரையோ ஒரு நாளும் பெற முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு உனக்கு அருளப்படுகிறது. என்ன? தெளிக்கப்படுகிற ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கு வா. அதுதான் இனி சம்பவிக்க போகிறது. அதை நீ அதற்கு உன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால், கிறிஸ்துவின் சிலுவை அன்றைக்கு நீ வரமனமற்றவனாய் இருப்பாய் என்றால், நீ இப்பொழுதே புரிந்து கொள், நீ கிறிஸ்துவை ஆராதிக்கவில்லை. சிலுவையிலே உனக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தொழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கவில்லை. நீ அதனால் கிறிஸ்துவின் சிலுவையை புறக்கணிக்கிறாய், அதை சாபத்தீடாக எண்ணுகிறாய், அதன் பாடுகளை உபத்திரவங்களாய் எண்ணுகிறாய், அது வேண்டாம் என்கிறாய். எப்படி உன்னுடைய இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாய்? இயேசுவின் ரத்தம் உண்மையில் எப்படி ஊற்றப்படும்? நீ எப்படி பரிசுத்த ஆவியை பெறுவாய்? முடியாதே. புரிந்து கொள். எங்கே தவறு செய்தீர்கள்? எங்கே விழுந்து போனீர்கள்? எங்கே உங்களை எப்படி வஞ்சித்தார்கள்? இப்பொழுது உங்களை எப்படி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார். உலகத்தின் ஆசீர்வாதங்கள் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. ஆத்துமாவின் விடுதலையே முக்கியம். உன்னை நீயே, உன் ஆத்துமாவை நீயே வஞ்சனைக்கு ஒப்புக் கொடுத்து விட்டால் நீ எப்படி ரட்சிக்கப்படுவாய்? யோசித்துப்பார் அன்பான கிறிஸ்தவனே, சகோதரனே, என்னுடைய செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, யோசித்துப்பார். அவர் சொல்லுகிறார் 21ஆம் வசனத்தில், நான் இந்நாளில் அதை உங்களுக்கு அறிவித்தேன், ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கும் அவர் என்னை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பின எந்த காரியத்திற்கும் செவி கொடாமல் போனீர்கள். இன்னும் அப்படியே நீங்கள் செவி கொடுக்க மாட்டீர்கள். இதுக்கு முன்பு எப்படி, இன்று வரையிலும் எப்படி தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர் கூறி அறிவித்திருக்கிற, அவர் சொல்லி அனுப்பின கர்த்தருடைய சத்தத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்று எதிர்த்து நிற்கிறீர்களோ, அப்படியே இன்னும் கீழ்ப்படிய மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் யார்? ஏவாளின் மக்கள். ஏவாள் கீழ்ப்படியாமல் போனால் ஏவாளின் மக்கள். பெண்ணரசிக்கு கீழ்ப்படுகிறீர்கள், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு கீழ்ப்படுகிறீர்கள். ஆனால் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய, இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய மனமற்றவர்களாய் ஏவாளை வஞ்சித்து மோசம் போக்கின வலு சர்ப்பமாகிய காட்டு மிருகத்தின் அவதார புருஷராகிய அந்தி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய போகிறீர்கள். அவனுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நடத்துகிறவர்கள் அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் தங்கி இருப்பதற்கு நீங்கள் போக விரும்புகிற ஸ்தலத்தில் தானே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாவிலும் சாவீர்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளை பின்பற்றி இவ்வுலகத்தின் ஆவிகளால் இவ்வுலகத்தின் தண்ணீரிலே முழுகி அந்நிய பாஷை அடையாளத்தோடு, தீர்க்க தரிசன வரங்களோடு, குறி சொல்லுகிற வரங்களோடு, ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய ஆவிகளின், அருவருப்பின் ஆவிகளின், அசுத்த ஆவிகளின், வேசித்தன ஆவிகளின், பொருளாசையின் இச்சையின் ஆவிகளின், சம்பாத்திய இச்சைகளின் ஆவிகளின், ஆடம்பர வாழ்க்கையை விரும்பி அவைகளை அபிஷேகமாய் பெற்றுக்கொண்டு மனம் போன போக்கிலே வாழ்வீர்கள் என்றால், கர்த்தரின் சிலுவை அண்டைக்கும் கர்த்தரின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் நீங்கள் சமீபித்து வரவில்லை என்றால், நீங்கள் அப்படியே அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையின் காலத்திலே அழிக்கப்படுவீர்கள். கிறிஸ்துவின் தேவனுடைய கர்த்தருடைய வருகையின் நாளிலே, அதற்கு முன்பே நிலநடுக்கங்களாலும் பூமி அதிர்ச்சிகளாலும் கொள்ளை நோய்களாலும் மாறிக்கொள்ளப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாள் மகா பயங்கரமானது. அதுவும் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்லுகிறது. அது மப்பம் மந்தாரவுமான நாள்.
அருமையானவர்களே, நான் மீண்டும் ஒரு முறை அதை பிரசங்கிக்க தொடங்கவில்லை. நேற்றைய தினத்திலே கொடுக்கப்பட்ட செய்தியை கேட்டு பாருங்கள். 19/12/2021 ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே 4 மணி முதல் 6 மணி வரை நாம் பிரசங்கிக்கப்பட்ட நேற்றைய செய்தியை கேளுங்கள். அதனுடைய பிற்பகுதி, அது முடியவில்லை, அதனுடைய பிற்பகுதியை நான் வருகிற ஞாயிறன்று அதே மாலை 4 மணிக்கு தரப்போகிறேன். தீர்க்க தரிசன வார்த்தைகள் எவையெல்லாம்? யோவேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரையான வசனங்கள், 6 வரையான வசனங்களை நேற்றைய தினத்திலே விவரித்திருக்கிறேன். அதற்கு பிற்பகுதியையும் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரையும் வருகின்ற ஞாயிறன்று மாலையிலே நேற்றைய செய்தியின் பிற்பகுதியாக 2ஆம் பாகமாக தர இருக்கிறேன். விருப்பமுள்ளவர்கள் கேளுங்கள், மனம் இருக்கிறவர்கள் கேளுங்கள். கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. சியோனிலே எக்காளம் ஊதுங்கள், கர்த்தருடைய பர்வதத்தின் மேல் உரத்த சத்தமிடுங்கள், எச்சரிப்பின் சத்தமிடுங்கள் என்று யோவேல் சொல்லுகிறான். எதற்காக சொல்லுகிறான்? கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை கூறி அறிவிப்பதற்கு. இதைத்தான் உங்கள், இந்த வார்த்தையை வைத்துத்தான் உங்கள் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் இத்தனை ஆண்டுகளாய், இத்தனை காலங்களாய் உங்களை ஏமாற்றினார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படும் நாள் சமீபித்து வருகிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம். மற்றவற்றை விட்டுவிட்டார்கள். அங்கே யோவேல் எச்சரிக்கிற வார்த்தைகள் அனைத்தையும் விட்டுவிட்டார்கள். எதை எடுத்துக்கொண்டார்கள்? யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டார்கள். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீ பெற்று, வசனம் சொல்லுகிற அந்த வாக்கு தத்தத்தை நீங்களும் நானும் இந்த பூமியின் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமாம்? யோவேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 27 வரையான வசனங்களுக்கு நீ கை கொண்டு, வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், வசனங்களை கை கொண்டு நடக்க வேண்டும். நடக்கிறீர்களா இன்றைய கிறிஸ்தவர்களே? கர்த்தருடைய நாள் எப்படி வரும் என்று சொல்லி இருக்கிறார். அவர் தம்முடைய ஆவியை ஊற்ற போகிற நாள் எது என்று சொல்லி இருக்கிறார். அந்த நாளை குறித்து சொன்னார்களா உங்களுக்கு? அந்த நாள் இதற்கு முன்பு வந்ததா? இல்லையே. பின்ன ஏன் வஞ்சிக்கப்பட்டாய்? இதை சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை. அப்படித்தானே? எல்லாருக்கும் தெரியும். பிறந்த பிள்ளைக்கு, ஏன்னா கற்பத்தில் இருக்க பிள்ளைக்கு தீர்க்க தரிசன ஆவியின் கர்த்தருடைய ஆவியை ஊற்றுகிறார்களே. என்னோ இவங்க மொத்த வியாபாரிகள் மாதிரி. சாராய வியாபாரி இவனே காய்ச்சி அவனே சாராய வியாபாரம் செய்வான். அதுபோல இவன் பரிசுத்த ஆவி வியாபாரிகள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு பின்பு, எதற்கு பின்பு? அதை விட்டு விடுவார்கள். அதற்கு பின்பு, அதான் கர்த்தருடைய நாள் பயங்கரமாயிருக்கும். அது வருகிறது, அது இருளும். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது. சியோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். இங்க யாருக்காவது தத்தளிப்பு வந்ததா? ஆவி விற்பனையாளர்களிடத்திலே சென்று ஆவி முழுகி ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவி பெற்றவர்களே, தத்தளித்தீர்களா? எச்சரிப்பின் சத்தம் சொன்னார்களா? செய்தி எக்கால சத்தத்தின் துணியை கேட்டீர்களா? இல்லையே. அது இருளும் அந்தகாரமுமான நாள். இருளையும் அந்தகாரத்தையும் சந்தித்தீர்களா வாழ்க்கையில்? மப்பும் மந்தாரமுமான நாள். அப்படி ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையிலே வந்ததா? இந்த பூமியிலே வந்ததா? சூரியனும் சந்திரனும் இருளடையும் நாள். அப்படி ஒரு நாள் வந்ததா? நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற போது? தெரியாமல் கேட்கிறேன்.
நீங்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்ற போது வானமும் பூமியும் சமுத்திரமும் அசைந்ததா? அன்று பரிசுத்தாவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே முன்மாரியாய் ஊற்றப்பட்ட போது அந்த பிரதேசமே நடுங்கியதே. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் தங்கி இருந்த அந்த பிரதேசம் எருசலேம் எங்கும் யூதேயாவிலே அவர்கள் தங்கியிருந்த மேல் வீட்டறையை நிரப்பிட்டு, நீ பரிசுத்தாவியானவரை பெற்ற போது அபிஷேகமாய் முழுகி ஸ்நானத்தில் பெற்ற போது வானம் பூமி அசைந்ததா? இடிமுழக்கம் போன்ற சத்தம் கேட்டதா? இல்லையே. ரகசியமாய் தண்ணிக்குள்ள இருந்து பெற்றுட்டியே. நீ அப்பொழுது விசுவாசி என்ன வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இது பரிசுத்தாவி அல்ல என்று அவர்கள் சொன்னார்களே. கடைசி நாட்களிலே மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர், இப்பொழுது ஊற்றும் என்று சொல்லித்தானே உனக்கு தந்தார்கள் அபிஷேகத்தை. நீ யோசிக்க வேண்டாம்? எரேமியா யோவேல் 2ஆம் அதிகாரம் இப்படி சொல்லுகிறதே, அந்த நாள் பயங்கரமானது, மப்பும் மந்தாரவுமானது, இருளும் அந்தகாரவுமானது. ஒரு பலத்த ஜாதி அங்கே வந்து பரவும். எந்த ஜாதி அது? பேய்களை, பிசாசுகளை, பூதங்களை, அக்கிரமங்களை, அருவருப்புகளை அழிக்கிற ஒரு அக்கினி ஜுவாலை போன்ற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் வந்து இறங்குவார்கள். இங்கே யோவேல் அதைத்தான் சொல்லி இருக்கிறான். பெந்தேகோஸ்தே நாளிலும் வந்தார்கள். கர்த்தர் தம்முடைய தூதர்களை பலத்த இடி முழக்கம் போன்ற பெரும் சத்தத்தோடு பெரும் காற்றின் இரைச்சலை போல வரச் செய்தார். தம்முடைய ஊழியக்காரர்களை, வல்லமையின் ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாய் இறங்கி வரச் செய்தார். பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்ட அனைவர் மேலும் பரிசுத்த அக்னி ஜுவாலைகள், வல்லமையின் ஊழியக்காரர்கள் அக்னி ஜுவாலைகளாய் இறங்கி வந்தார்கள். யார் யாருடைய சிரசின் மேல் பரிசுத்த அக்னி ஜுவாலைகள் வந்து இறங்கினதோ அவர்கள் அனைவரும் பரிசுத்தாவியை பெற்றார்கள். இங்கேயும் யோவேலும் முன்னறிவித்திருக்கிறார். அந்த நாளிலே ஒருவராலும் எண்ணப்படக்கூடாத திரள் கூட்ட ஒரு வேறுபட்ட ஜாதி அக்கினி ஜுவாலையாக வருவார்கள். குதிரைகளின் மேல் வருவார்கள். நீ படித்து பார். வந்தார்களா? வரலையே. நீ தண்ணீரை முழுகிற போது அக்னிமயமான ஜுவாலைகளோடு கந்தகம் மார்க்கவசங்களை அணிந்தவர்கள் வந்தார்களா? கந்தகமும் அக்னியும் அக்னி ஜுவாலையும் ஜுவாலையாய் எரிந்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் உங்களிடத்தில் வந்தார்களா? வரவில்லையே. பின் எப்படி நம்பினாய் இது பரிசுத்த ஆவி என்று? நீ பெற்றுக்கொண்ட அந்நிய ஆவியினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எப்படி நம்பினாய் இது பரிசுத்த ஆவியானவர் என்று? அங்கே சொல்லுகிறார் யோவேல் என்ன சொல்லுகிறார்? ஒரு ஜாதி யாது வருது, அது இருளும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அது இருளும் அந்தகாரவுமான நாள், அது மப்பும் மந்தாரவுமான நாள், விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். இது எந்த ஜாதின்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ஜாதியை கண்டீர்களா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற போது? இல்லையே. அவர்கள் எப்படி வருவார்களாம்? அப்படிப்பட்டது முன்னொரு காலத்திலும் உண்டானதில்லை, இனி தலைமுறையாய் வரும் வருஷங்களிலும் உண்டாவதில்லை. அவைகளுக்கு முன்னாக அக்னி பட்சிக்கும். 3வது வசனம். நான் கேட்கிறேன், நீ பரிசுத்தாவியை வியாபாரம் செய்கிறாய், பரிசுத்தாவியை ஊற்றி கொடுக்கிறாய், இதோ பரிசுத்தாவி இறங்குகிறார் என்று கூவுகிறாயே, இது கண்டாயா நீ? அவைகளுக்கு முன்னாக அக்னி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும், அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போல் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. உன் இதயத்தில் எந்த அக்கிரமமும் இருக்கக்கூடாது. செழித்து ஓங்கி வளர்ந்து இருக்கிற செழிப்பின் ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் சாம்பலாக்கப்பட்டிருக்க வேண்டும். உன் இருதயம் வனாந்தரம் போல் வெறுமையாக்கப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த அக்னி உன்னை பட்சித்து உனக்குள் இருக்கிற அருவருப்புகள் அனைத்தையும் சுட்டரித்திருக்க வேண்டும். நீ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறாய் என்றால், இல்லை என்றால் நீ பெற்றுக்கொண்டதெல்லாம் அந்நிய ஆவி, அருவருப்பின் ஆவி, அசுத்தாவி. நீ எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். மனம் போனபடி வாழ
எகிப்திற்கு போக விரும்பி இருக்கிறாய், அங்கே சென்றிருக்கிறாய். நீ நித்திய நரகாக்கினி கடலுக்கு செல்ல போகிறாய். நீ கேட்டாயா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ பெற்றபோது யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற முதல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 27 வரையான வசனங்கள் இங்கே நிறைவேறவில்லையே. நீ பொய்யான ஆவியை தானே தருகிறாய். வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு வர, தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கும் ஆவி அபிஷேகம் கொடுக்கிறாயே. ஓ நாய் கும்பல்களே, நீ கேட்கிறாயா? அவர்களிடத்தில் ஆவியை பெற்றுக் கொள்ள போகிற நீ, உன் வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு தீர்க்க தரிசனம் கேட்க செல்லுகிற நீ, அந்த பிள்ளைக்கு பரிசுத்த ஆவியை இறக்கி கொடுக்க செல்லுகிற நீ கேட்டாயா? யோவேல் 2ஆம் அதிகாரத்தை முழுவதுமாய் திரும்ப திரும்ப படித்தாயா? 28ஆம் வசனத்தை நீ உனக்குள்ளே பெற்றுக் கொள்வதற்கு முன்பு இல்லையே. உன்னை ஏமாற்றி விட்டார்களே, நீ வஞ்சிக்கப்பட்டு விட்டாயே. அவர்கள் சொல்லுகிறார், ஊழியக்காரர் மேலும் அவர் என்ன சொல்லுகிறார் 28ஆம் வசனத்தில்? அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஊற்றினாரா? சொப்பனம் கண்டீங்களா? ஆமா, இவங்க சொப்பனக்காரர்கள் உங்களை சொப்பனம் காண வைத்தார்கள். நீங்கள் காண்கிற சொப்பனங்கள் எல்லாம் வேத வசனங்களின் படியானதா? இல்லையே. இங்க எல்லா புறம்போக்கு பயலும் குடிகாரனும் தீர்க்க தரிசனம் சொல்றான், பொம்பளை பொறுக்கியும் தீர்க்க தரிசனம் சொல்றான். சகல அருவருப்புகளாலும் நிறைந்திருக்கிற நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றீர்களா? இல்லை. அந்நியாவிகள் உங்களிடத்திலிருந்து குறி சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை நீங்கள் கேட்க வேண்டுமானால் நான் இங்கே விவரிக்கவில்லை. நேற்றைய செய்தியை கேளுங்கள். 2 மணி நேரம் செய்தி கேளுங்கள். யூடியூபிலே பதிவேற்றப்பட்டிருக்கிறது, டெலகிராம் பிளஸ் மெசஞ்சரிலே பதிவேற்றப்பட்டிருக்கிறது, என்னுடைய முகநூலிலே இருக்கிறது. என்னுடைய முகநூலின் பக்கமாகிய பர்னிங் டார்ச் கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் பப்ளிகேஷன்ஸ் என்கிற இணை பக்கத்தில் 4 சேனல்களிலே இருக்கிறது. கேளுங்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு திரும்பவும் அந்த செய்தியை, தொடர் செய்தியை கேட்பதற்கு வாருங்கள். இப்பொழுது சொன்ன இதனுடைய விரிவாக்கத்தை நான் அந்த நாளிலே வரும் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களுக்கு சொல்லுகிறேன். விருப்பமானால் கேளுங்கள். கேட்க மாட்டீர்கள் என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், உங்களில் அநேகர் அந்நிய ஆவிகளால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் முழுகி ஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள். அந்த ஆவிகள் உங்களை வஞ்சித்திருக்கிறது. இந்த செய்திகளை விரும்ப மாட்டீர்கள், கேட்க மாட்டீர்கள். ஏனெனில் நேற்றைய தினத்திலே 3 பேர் என் செய்தியை கேட்டிருக்கிறார்கள். நேரலையிலே கேட்டவர்கள் வெறும் 3 பேர். காரணம், என் மூலமாய் கொடுக்கப்படுகிற சத்திய வசன தீர்க்க தரிசன செய்திகள் உங்களுக்கு விருப்பமில்லை. காரணம், உங்களிடத்தில் இருக்கிற ஆவிகளுக்கு இது பிடிக்காது. ஏனெனில் அவை வேத வசனங்களுக்கு அப்பாற்பட்டவை. உங்களிடத்தில் இருக்கிற ஆவிகளும் உங்கள் தீர்க்க தரிசனங்களை உங்களுக்கு கற்பிக்கிற ஆவிகளும். நான் கற்பித்தது சத்திய வேத வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் கூறி அறிவித்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை பிரசங்கித்தேன். என்னுடைய சொந்த கற்பனைகளை ஒன்றும் நான் பிரசங்கிக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. நீங்கள் மனதாலே எகிப்திற்கு செல்லுகிறீர்கள், எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மனதார எகிப்தின் சுட்சமான வாழ்க்கையை நீர் விரும்பினால் நீ நரகாக்கினிக்கு செல்லப்படுவாய், அனுப்பப்படுவாய் என்பதை மறந்து போகாதே. இப்போதும் தங்கி இருப்பதற்கு நீங்கள் போக விரும்புகிற, நீங்கள் சுபிட்சமாய் வாழ்வதற்கு விரும்பி செல்லுகிற எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு, எகிப்தின் ஆவிகளிடத்திலே புறப்பட்டு போகாதிருங்கள். ஸ்தலத்தில் தானே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவீர்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்றார். அந்த ஆவிகள் உங்களை அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளாக இழுத்து செல்லும். அந்தி கிறிஸ்துவின் பின் சந்ததிகளாய், அந்தி கிறிஸ்துவின் சேனைகளாய் உங்களை அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள்ளே இழுத்து செல்லும். அங்கே தேவனுடைய சங்கார தூதர்களால் அழிக்கப்படுவீர்கள். ஆனால் மீண்டு ரட்சிக்கப்படுகிறவர்கள் அந்தி கிறிஸ்துவின் சேனைகளாலே உபத்திரவப்படுத்தப்பட்டாலும் அவர்கள் நித்திய ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுவார்கள். ஆனால்
இன்றைய உலகத்திலே செயலாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் என்ற பெயரிலே போர்வையை தரித்துக் கொண்டு செயலாற்றுகிற கள்ளாவிகள், அந்நிய ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், வேசந்தரிக்கிற ஆவிகள், வேசித்தனாவிகள், பொய்யின் ஆவிகளால் வஞ்சிக்கப்பட்டு நடத்தப்பட்டு போவீர்கள் என்றால் நீங்கள் நேரடியாக அந்தி கிறிஸ்துவின் சேனைகளிலே சென்று அவர்களோடு ஐக்கியமாவீர்கள். தேவனுடைய சங்கார தூதர்களின் சேனைகளால், மாபெரும் கொடிய வாதைகளால் 2/3 ஜனங்கள் அழிக்கப்படுகிற போது அந்த கூட்டத்தோடு அழிக்கப்படுவீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். ஒரு நாளும் நீங்கள் திரும்ப கானான் தேசத்தை, நித்திய கானானை, பரம கானானை, பரம எருசலேமை சந்திப்பதே இல்லை, காண்பதே இல்லை என்பதை அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளின் வழியாக உங்களோடு பேசுவாராக, உங்களை நடத்துவாராக, உங்களுக்கு உணர்த்துதலை தருவாராக. ஆமென். நாளைய தினத்தில் 43ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்திலிருந்து நாளைய செய்தியை கேட்கலாம். கர்த்தர் இந்த நாளின் செய்தியை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார் என்று நம்புகிறேன். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு சத்தியங்களை கேளுங்கள், கீழ்ப்படியுங்கள். வசனங்களுக்கு, என்னுடைய செய்திகளுக்கு அல்ல, இது தேவனுடைய வார்த்தைகள். இந்த சத்திய வேதாகமத்தின் வார்த்தைகளுக்கு, தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள், கை கொள்ளுங்கள், அதை கை கொண்டு வாழ பழகுங்கள், மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய சிலுவை அண்டைக்கு, தெளிக்கப்பட போகிற கிறிஸ்துவின் இரத்தத்தின் அண்டைக்கு வாருங்கள். அந்த நாள் உங்களுக்கு சமீபமாய் உங்கள் உள்ளங்கைகளிலே வந்து கொண்டிருக்கிறது. தள்ளிவிடாதீர்கள். கர்த்தர் தாமே தமக்கென்று தெரிந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளை இந்த சத்தியங்களுக்கு நேராக நடத்துவாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமேன்.